ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விடுதலை பார்ட் 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன விடுதலை படத்தோட ஒரு பார்ட் 2. லைக் இந்த ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், கிஷோர், சேத்தன், இளவரசு, ஆஹ் கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த மாதிரி நிறைய லீட் கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல மெயின் லீட் பண்ணிருக்காங்க. இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. வெற்றிமாறன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. லைக் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா as usual சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட கதை. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வாத்தியார் அவரை வந்து புடிச்சு கொடுத்துருவாரு. ஒரு கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சூரி வந்து போலீஸ் கிட்ட அவர் தான் கஷ்டப்பட்டு பிடிச்சு கொடுப்பாரு. அதோட அந்த படம் முடியும். ஸோ இந்த பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த விஜய் சேதுபதி அதான் அந்த பெருமாள்ன்ற ஒரு கேரக்டர், வாத்தியார் கேரக்டர், அவர் ஏன் இப்படி ஆனாரு, எப்படி இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தலைவரா ஆனாரு அப்படின்றது அவரோட லைஃப் ஸ்டோரியை சொல்றது தான் இந்த படத்தோட கதையே. ஒரு ஒன்லைனரா சொல்லணும்னா டுவர்ட்ஸ் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு கதை. மெயினா அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஆக்டிங் ரொம்ப பிரமாதமா இருந்தது. படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ், ஒரு யங் ஏஜ், அப்புறம் கொஞ்சம் ஒரு 50+ ஏஜ், இந்த மாதிரியான 3 ஏஜ் கேரக்டர்ல லுக்ல நடிச்சிருக்காரு. செமையா இருந்தது. அவருக்கு எல்லா ஒவ்வொரு லுக்குமே அந்த அளவுக்கு அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபெக்டா இருந்தது. பிளஸ் ஆக்டிங்கும் செமையா நடிச்சிருக்காரு. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மெயினா அந்த ஒரு பெருமாள்ன்ற அந்த ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல அவரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவருக்கு ஒரு 2-3 சீன் தான் வந்து ஒரு கேமியோ மாதிரி தான் பண்ணாரு. பட் இந்த பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி தான் மெயின் ஹீரோ. செமையா நடிச்சிருக்காரு. அவர் கெரியர்லேயே ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் மூவி இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு அவரோட கேரக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் சேதுபதி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரு. பட் அவர் பண்ண கேரக்டர்ஸ்லயே நிறைய நல்ல கேரக்டர்ஸும் பெஸ்ட் கேரக்டர்ஸும் இருக்கு. பட் இதுல அவர் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு கேரக்டர் இந்த பெருமாள் வாத்தியார் கேரக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். செம்ம பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி. இந்த படத்துல அந்த அளவுக்கு ஆக்டிங்ல செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பிரிச்சு மேஞ்சிருக்காரு. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அவங்க இதுல வந்து ஒரு ஹீரோயினா பண்ணிருக்காங்க. ஏதோ சும்மா ஒரு சின்ன ஹீரோயின் ரோல் அப்படிதான் இருக்கும்னு பார்த்தேன். பட் ரொம்ப ஒரு போல்ட் அண்ட் மெச்சூர்டான ஒரு ரோல். செமையா பண்ணியிருந்தாங்க. அவரோட லுக் அந்த ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்கிட்டு மெயினா அந்த ஒரு விண்டேஜ் போர்ஷன்ல வர அவங்களோட லுக்லாம் சூப்பரா இருந்தது. ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க படத்துல. அதே மாதிரி சூரிய அவர்கள் வந்து செகண்ட் ஹீரோவா பண்ணியிருக்காரு ஒரு ரோல். பட் ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் தான் மெயின் லீடா இருப்பாரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி மெயின் லீடு, அவர் செகண்ட் ஹீரோ மாதிரி பண்ணிருக்காரு சூரி. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன ரோலா இருந்தாலும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த படத்தோட கதை போற மாதிரி இருக்கு. என்னன்னா அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அவங்க அம்மாவுக்கு. அதுதான் இந்த படத்தோட ஒரு மொத்த கதையே. ஸோ அதுதான் அப்படியே ஒரு ஸ்கிரீன் பிளேவே இந்த படம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வாய்ஸ் ஓவர் இருக்கு. சூரியோட வாய்ஸ் ஓவர் ஒரு படத்திலேயே ஒரு 5-6 சீன்ஸ் தான் வராது, முக்கியமான ஒரு சீன்ஸ். பட் வர சீன்ஸ்மே ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு. டுவர்ட்ஸ் தான் அந்த ஒரு கிளைமேக்ஸ்லாம் ஒரு சீன் இருக்கு. செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு சூரி. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கென் கருணாஸ் அவர் படத்துல ஒரு படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு சீன் ஒன்று வராரு. ஒரு 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 சின்ன கேமியோ மாதிரி. பட் வேற லெவல் ஆக்டிங் அவர்கிட்ட. எஸ்பெஷலி அந்த ஸ்டன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பாசிட்டிவா பார்த்தது அவரோட கேரக்டரும் அந்த ஒரு சீனும் மட்டும்தான். ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு கென் கருணாஸ். அவர் இன்னொரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி கிஷோர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் படை தலைவர், அந்த ஒரு லீடரா, ஒரு கட்சி லீடரா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கேரக்டர் தான் கிஷோர் கிட்ட இருந்து. ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாவும் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா டனாகரன் டைரக்டர் தமிழ், அவர் இந்த படத்துல வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோலா. அவர் வந்து பாசிட்டிவ் கேரக்டரா நெகட்டிவ் கேரக்டரானே சொல்ல முடியாது. இது அந்த ஒரு டைப் ஆஃப் ஒரு போலீஸ்காரன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் தான் வராரு அவரோட கேரக்டர். ரொம்ப நல்லா நீட்டாவும் பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. நீட்டான ஒரு கேரக்டர் அவர்கிட்ட. அது மாதிரி சேத்தன் ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு வில்லன் கேரக்டர் தான். ஒரு நெகட்டிவான ஒரு ஷேடான ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் பார்க்கும்போதே நம்ம படத்துல போய் திட்டணும்னு தோணுங்களா, இவன் இவ்வளவு நெகட்டிவான ஆளா இருக்கும் அப்படின்னு அவன் அப்படியே செத்துணும் அப்படின்ற மாதிரியான நிறைய பேருக்கு ஆடியன்ஸ்க்குலாம் நான் பக்கத்துல இருந்து கத்தனதெல்லாம் பார்த்தேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு சேத்தன் அவரோட கேரக்டர். அந்த மாதிரி இளவரசு இதுல வந்து ஒரு மினிஸ்டரா ரோல் பண்ணியிருக்காரு. படத்துல ஒரு 3-4 சீன் தான் இங்கேயும் குறுக்க மாதிரி நடந்துட்டு இருக்காரு. பட் ஃபன்னா இருந்தது அவரோட கேரக்டர். அதே மாதிரி ராஜு மேனன் அவர்கள் வந்து ஜெனரல் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருமே நல்லா இருந்தது படத்துல. அதே மாதிரி கௌதம் மேனன் அவர் அதுல வந்து ஒரு 2-3 சீன் வந்தாலும் அப்படி ஒரு 4 கெட்ட வார்த்தை சும்மா வெற்றிமாறன் படங்கள் கெட்ட வார்த்தை இருக்குமா அந்த மாதிரி தக்கா பேசிட்டு போறாரு. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு கௌதம் மேனன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்திருப்பீங்க அந்த கேரக்டர் தான் இதுல கண்டினியூ. அது ரொம்ப நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு ஜிபிஎம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் அவர் இதுல வந்து லாயரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதிக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனா. ஒரு சின்ன கேரக்டர் தான். அவர் சுத்தி ஒரே இடத்துக்குள்ள இருந்து தான் கேம் ஆடுறாரு. நல்லா இருந்த அவரோட கேரக்டரும். அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா சாங் வந்து தினம் தினம் அந்த பாட்டு வந்து சூப்பரா இருந்தது. பிக்சரைஸா படம் பாட்டு கேட்கும். ஏன்னா ஆல்ரெடி ஆடியோல பெரிய ஹிட் அந்த பாட்டு. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆனது சாங்ஸ்லாம். பட் அந்த ஸோ இந்த படத்தோட ஒரே ஒரு பிளஸ் நல்ல சாங்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டு தான். தினம் தினமும் நினைப்பு சூப்பரா இருந்தது. ஸோ அந்த ஒரு இளையராஜாவோட மியூசிக்ல எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சு மேஞ்சிருக்காரு மனுஷன். ஏன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப நீட்டா வந்து கொடுத்திருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப மென்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கும். சில இடம் இந்த ஆக்ஷன் சீன்ல வர பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும்
ரொம்ப நீட்டா கொடுத்திருந்தாருன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்க நமக்கு ஏதோ ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி பழைய படம் பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட படம் பார்த்தீங்கன்னா. பட் அப்படி இருந்தும் வந்து ரொம்ப நல்லா நீட்டாவே கொடுத்திருந்தாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவேன் இளையராஜா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வேல்ராஜோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய பிளேஸ். ஏன்னா படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமலை இந்த திண்டுக்கல் பகுதியில் இருக்க நிறைய மலைப்பகுதியில் தான் நடக்குது. ரொம்ப அந்த ஒரு ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் லாங் ஷாட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய நிறைய ஸ்டன் சீன்ஸாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் வரக்கூடிய ஒரு சில ஸ்டன் சீன்ஸ்லாம் வந்து அந்த கேமரா ஆங்கிள்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் அந்த டிஐ ஒர்க் பிரமாதமாக பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபியில். ஒரு பெரிய ஒரு நோட்டபிளான ஒரு பர்ஃபார்ம் ஸோ அவர்கிட்ட நான் சொல்லுவேன் அந்த சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ராமரோட எடிட்டிங் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பேசு. ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நான் லீனியராக தான் போயிட்டு வருது. திடீர்னு ப்ரெசென்ட் போகுது திடீர்னு பாஸ்ட்டுக்கு போகுது. அப்படி இருக்கும் ஆடியன்ஸ்க்கு புரியாம ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. படம் கொஞ்சம் டியூரேஷன் பெருசாக இருந்தாலும் அவரோட எடிட்டிங் நல்லா இருந்தது ஆடியன்ஸ்க்கு போடுறாங்க. படம் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட போகுது. மெயினாக டேரக்டர் வெற்றிமாறன் அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவரோட பேர்லேயே வெற்றி வச்சிருக்காரு. அவர் எடுத்த எல்லா படமும் இட்டு ஃப்ளாப்னு ஒன்று கூட அவர் கிடையாது இருக்கும்போது ஸோ இது மட்டும் எப்படி ஃப்ளாப் ஆகும்? ஒரு பேர்லேயே வெற்றி வச்சிருக்கக்கூடிய ஒரு டேரக்டர். தமிழ் சினிமாலே ஒரு நோட்டபிளான ஒரு டேரக்டர். இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள எங்கே போனாலும் வெற்றிமாறன் சொன்னால் தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஃபேம் தான் அவர். ஃபர்ஸ்ட் படம் அவரோட படம் பொருளாதாரம்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு செம்ம டேரக்டர். அவரை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர். எனக்கு அந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்ததுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன். அவரோட ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு கதையை எடுத்துப்பாரு. அதுக்குள்ளே அந்த சமூக கருத்துக்களை சொல்லி டைலாக்ஸ்லாம் பயங்கரமாக போடுவார். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் அவர். அவர் படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்துக்கிட்டாரு. இது வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே போட்டுறாரு இந்த கதை வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்ற மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து ஒருத்தரோட லைஃப்பில் நடந்த கதை தான். அந்த படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். இது வந்து லைக் அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டாரு. ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஆக்சுவலி இந்த படமே. அது வந்து பார்த்தீங்கன்னா கதையே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படி இருக்கும்போது டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாரு. பொலிட்டிக்கல் டைலாக்ஸ்லாம் பிரமாதமா இருந்தது. இந்த படத்துல நான் பார்த்த ஒரு பெரிய பிளஸ்ஸே இந்த படத்தோட டைலாக்ஸ் தான். ஒரு டைலாக்குமே சும்மா நறுக்குன்னு இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைலாக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. செம போல்டா பண்ணிருக்காரு. ஒரு சில இடங்கள் அந்த ஒரு கெட்ட வார்த்தையும் அவரது இருக்கு. அது நீங்க கேட்கலாம் கூட. பட் பொலிட்டிக்கலான அந்த ஒரு டைலாக்ஸ் ரொம்ப ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல சமூக கருத்துக்கான ஒரு டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த படத்தோட டைலாக்ஸ்லாம் குறிப்பிட்டு நிறைய டைலாக்ஸ் சொல்லலாம். அதனால படம் பாருங்க தெரியும். பிரமாதமா இருந்தது டைலாக்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 சீனை தவிர எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தான் இருந்தது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பாசிட்டிவா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கென் கருணாஸோட அந்த ஒரு போர்ஷன். அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்குமான அந்த ஒரு லவ் போர்ஷன்ஸ் அது கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா தான் இருந்தது எனக்கு பார்க்க. ஏன்னா அதுல ஒரு சீன்லாம் வரும் பாத்தீங்கன்னா ஏன் முடி வெட்டினீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு மஞ்சு வாரியர் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க முடியை வளர்த்ததுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போற சீன் இதெல்லாமே நல்லா இருந்தது. அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு 3-4 சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி நிறைய லேக் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஒரு பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்படா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் அப்படின்ற மாதிரி. பட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ் அந்த வெற்றிமாறன் ஸ்டைலுக்கான ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து டைலாக் டெலிவரிஸா இருக்கட்டும் அந்த பொலிட்டிக்கலான கண்டென்ட்ஸா இருக்கட்டும் ரொம்ப பிரமாதமா கொடுத்திருந்தாரு. செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டா போச்சு. டுவர்ட்ஸ் தான் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நீங்க எதிர்பார்ப்பீங்க. வேற லெவல்ல ஒரு வார் சீன் மாதிரி இருக்க போகுது படத்துல அப்படின்றது. பட் ஆனா அது நீங்க எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்து கொடுத்து சூப்பரா முடிச்சிருப்பாரு. பட் அந்த கிளைமேக்ஸ் நான் அன்எக்ஸ்பெக்டட். அதுல சில பேர் சொல்லலாம் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் வேற மாதிரியான கிளைமேக்ஸ். பட் ஆனா இதுதான் அந்த படத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு கிளைமேக்ஸ். ஆடியன்ஸ் போக்குல விட்டுட்டு போயிட்டாரு. பட் ஆனா ரொம்ப வந்து மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு. இது வந்து மத்த யாராவது ஒரு டேரக்டரா இருந்தா ஒரு நல்ல ஒரு பிஜிஎம் எல்லாம் போடக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சு அப்படியே வார் சீன்ஸ் எல்லாம் மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வேற மாதிரி அந்த 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிற மாதிரிலாம் வேற மாதிரி எடுத்திருப்பாங்க. இது அவர் வந்து கதைக்கு எது இம்பார்ட்டன்ஸோ அது அவ்வளவு நீட்டா கொடுத்திருக்காரு வெற்றிமாறன் மேக்கிங்ல. செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல்ல இருந்தது. சூப்பரான அந்த ஒரு மேக்கிங். ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஸ்கிரீன் பிளே ஹேண்ட்லிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பொறுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 3-4 சீன் நல்லா இருக்கும். அதை மட்டும் தாண்டி மிச்செல்லாம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பொறுமை சொல்லிக்கிற மாதிரி பொறுத்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருக்கும். உண்மையா படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தோட ஒரு நல்ல கண்டென்ட். அவரோட ரைட்டிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைட்டிங். எல்லா கேரக்டருமே ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சொன்ன கேரக்டர்ஸ் தவிர நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்காங்க. படமும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஷூட் பண்ணிருக்காரு. ரொம்ப பொறுமையா தான் ஷூட் பண்ணாரு. நிறைய ரீஷூட் பண்ணி ஏன்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த ஒரு படம் தெளிவா வரணும். மேக்கிங்ல ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் திரும்பி போய் மறுபடியும் பேட்ச் ஒர்க் பார்த்துட்டே இருப்பாரு. அவரை பத்தி அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் அவர் வந்து கவுண்டர் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க சோசியல் மீடியாலாம். என்ன அவர் இவ்வளவு நாள் இருக்கிறார் படம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர். இந்தியாவில எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோலிவுட்ல. ரொம்ப வந்து ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட்டாகவும் அவ்வளோ தெளிவாகவும் ஒவ்வொரு விஷயங்களும் டீட்டெயிலிங்காகவும் அவர் பண்ண விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும். இந்த படத்துல நிறைய சீன்ஸ்லாம் இருக்கு. மெயினாக அந்த தோழர்கள் அந்த ஒரு தமிழ் பட கேங் அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க ஸ்லாங் எப்படி இருக்கும், அவங்களோட கோட் வேர்ட்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் இந்த படத்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு ரயில் பாலம் வெடிப்பு அதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. பட் அதுக்கான உண்மையான காரணங்கள் யாரு அப்படின்றத படத்துல வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நிறைய பொலிட்டிக்கல் விஷயங்கள டைரக்டா ஓப்பனா அடிச்சு பேசியிருக்காரு. பட் ஆனா அது எந்த கட்சி அப்படி இப்படின்ற மாதிரி பேசல. காமனா ஒரு கவர்மெண்ட் அகேன்ஸ்ட் பண்ணி தான் பேசியிருக்காருன்றதுனால இந்த படத்துல எதுவும் பெருசா ஒரு கேசஸ் எதுவுமே வரல.
பட் ஆனா ஒரு நீட்டான ஒரு படம், ஒரு தரமான ஒரு வாட்ச். என்ன பொறுத்தவரைக்கும் வெற்றிமாறன் ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா எழுதி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான எலிமெண்ட்ஸ் போட்டுருந்தாருன்னா வேற லெவல் படம் நான் சொல்லியிருப்பேன். பட் இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் படம், ஒரு நீட்டான ஒரு தியேட்டர் வாட்ச் தான் வந்து ஏ சர்டிஃபைடு. ரத்தம் தெறிக்க தெறிக்க வயலன்ஸ்லாம் நிறைய இருக்கு இந்த படத்துல. அதனால வந்து குழந்தைங்களை கூட்டு வராம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்க பார்க்கலாம். ஒரு நல்ல படம். வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அது மட்டும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பட் ஒரு நீட்டான ஒரு வாட்ச். வெற்றிமாறன் 7 அவுட் ஆஃப் 7 அப்படின்ற மாதிரி எல்லாமே அவர் தொட்டது எல்லாமே தொடங்கும் அப்படின்ற மாதிரி இந்த படமும் அவர் ஹிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கும் இந்த படம் கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கு. பெரிய கலெக்ஷன் இது அடிக்கும். ஒரு தரமான ஒரு படம். தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு படம் இது கண்டிப்பா. இது வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி படங்களை ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணணும். நல்ல கருத்துக்களை முன்வைக்கிற படம். மெயினாக அந்த படம் கருத்துக்கள் சொல்றேன்ற பேர்ல ரொம்ப பூமரா போட்டு கிரிஞ்ச் பண்ணாம இது இந்தியன் 2 படம் மாதிரி ரொம்ப நீட்டான ஒரு கருத்து. இந்த ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்றாங்க. இது எனக்கு ஒவ்வொரு சீனுமே தியேட்டர்ல ஆடியன்ஸ் கை தட்டும் போது இப்போ இருக்க ஆடியன்ஸ் எவ்வளவு மெச்சூர்டா இருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியுது. அந்த தியேட்டர்ல லைவா பார்க்கும் போது. ஏன்னா இப்ப வர இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் எல்லாம் சொன்னா சில பேர் என்னடா கிரிஞ்சா இருக்கு அப்படின்வாங்க. பட் இதுல வெற்றிமாறனோட டைலாக், அவரோட பிரில்லியன்ஸ் வேற லெவல். உண்மையில வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு டேரக்டர். அவர் இந்தியன் டேரக்டர் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டு டேரக்டர் சொல்ல முடியாது, இந்தியன் டேரக்டர் நான் சொல்லுவேன். ஒரு தமிழன், ஒரு இந்தியன் டேரக்டர், ஒரு செம பிரில்லியன்ஸான ஒரு ஆள். அவர் ஆக்சுவலா அவர் இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல படைப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த படம் ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் தாராளமா ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் டீசெண்டா பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய ஒயிட் ஸ்கிரீன் இருக்கக்கூடிய பெரிய ஸ்கிரீன் தியேட்டர்ல ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கூட தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தான ஒரு நீட்டான ஒரு வாட்ச். போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.